வாசிங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் இவன் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கொண்டாட்டத்தின் வார்த்தையாய் உங்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு 3 சாராம்சத்தை பார்க்கலாம். ஒண்ணு, தகப்பனுடைய அன்பை உங்களால் பார்க்க முடியும். இரண்டாவது, ஒரு வீட்டில் உண்டாகிற ஒரு மகிழ்ச்சியின் சத்தத்தை உங்களால் பார்க்க முடியும். மூன்றாவது, ஒரு மனம் திரும்பின ஒரு மகனுடைய அவனுக்கு கிடைக்கிற வெகுமதிகளை உங்களால் பார்க்க முடியும். இல்லையா? இப்படி சொல்லலாம், ஆர்டர் பிரகாரம் சொல்லலாம், மனம் திரும்பின ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெகுமதிகளை உங்களால் பார்க்க முடியும். ஒரு மகன் மனம் திரும்பும் பொழுது தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகிறது என்பதை உங்களால் பார்க்க முடியும். அந்த சந்தோஷத்தின் நிமித்தமாய் அந்த சூழ்நிலை ஒரு கொண்டாட்டத்தின் சூழ்நிலையாய், ஒரு ஆசீர்வாதத்தின் சூழ்நிலையாய், ஒரு மன மகிழ்ச்சியின் சூழ்நிலையாய். எப்படி நம்ம வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? தடபுடலாம் அப்படி இருதயெல்லாம் ஆனந்தத்துல எல்லா சொந்த பந்தங்களை பார்த்து ஆனந்தமா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய கொண்டாட்டம் அங்கே உண்டாகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஜூலை மாதம் 6 மாசம் அமக்கலமா போச்சு. 7வது மாசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இந்த 7வது மாசம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம் தலையை உயர்த்துகிற தேவன். அவர் நம்மை கைவிடாது இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். சத்தமே இல்லையே? உங்க வாழ்க்கையில நான் சொல்றது, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இந்த மாதத்துல ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த காரியம் ஒரு மனமகிழ்ச்சியின் காரியமாய், ஒரு கொண்டாட்டத்தின் காரியமாய், ஒரு மனம் திரும்புதலின் காரியமாய், ஆசீர்வாதத்தின் காரியமாய் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு அவருடைய கரங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த மாசம் உலகமே துக்கத்துல இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு கொண்டாட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உலகம் சந்தோஷமா இருக்கும், ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களுக்கு சொல்லுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் மூலமா உங்களுக்கு சொல்றாரு, உலகம் துக்கத்தில் இருந்தாலும் நீங்களோ கொண்டாட்டமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென் சொல்லேன். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு இளைய குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் தகப்பனோடு கூட இருந்தான். எல்லா காரியங்களிலும் தகப்பனுக்கு ஒத்துழைத்து தகப்பனுடைய காரியங்களை தனது காரியமாய் நினைத்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு மகனோ தன்னுடைய ஆஸ்தியில் பாதி, தனக்குண்டான பங்கை பாதி வாங்கி கொண்டு தன் இஷ்டத்திற்கு வாழும்படியாய், சுகபோகமாய் வாழும்படியாய், தன் நினைத்த காரியங்களை சாதித்துக் கொள்ளும்படியாய், அவனுக்கு என்னென்ன இச்சைகள் இருந்ததோ, சிறு வயது முதற்கொண்டு எதை பார்த்தானோ, எதை யாசித்தானோ, எதை வேண்டினானோ, எந்த காரியத்தில் தன்னுடைய பார்வையை வைத்தானோ, எதை தனக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவன் ஏங்கி தவித்தானோ, அதை அவன் அடையும்படியாய் தகப்பனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இவன் உழைத்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அல்ல, இவன் பிரயாசப்பட்டு பெற்றுக்கொண்டதல்ல. தகப்பனுடைய சுதந்திரத்திலிருந்து தனக்குண்டான பங்கை பெற்றுக்கொண்டு தன் இஷ்டம் போல வாழுகிறான். அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாவற்றையும் அவன் செய்து சந்தோஷமாக இருக்கிறான், ஆனந்தமாக இருக்கிறான், களிப்பாக இருக்கிறான், எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். செலவழிந்து தீர்ந்த பின்புதான் தெரிந்தது, நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? முற்றுமாய் அழித்து விட்டேன், இனி என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. எங்கேயாவது வேலை செய்ய என்ன பண்ணிக்கலாம், உழைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி வேலைக்கு போகிறான். அவனுக்கு கிடைத்ததோ பன்றி மேய்ப்பவர்கள் மத்தியில ஒரு வேலை. அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன். மிடில் ஈஸ்ட்ல அதிகமா ஆடு மேய்க்கிறவங்கள நீங்க கேள்விப்பட முடியும். ஆடு மேய்க்கிறவங்கள கேள்விப்பட முடியும், ஒட்டகம் மேய்க்கிறவங்கள கேள்விப்பட முடியும். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, மிடில் ஈஸ்டுக்கு ஒட்டகம் மேய்க்கிறதுக்காக ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு இந்த வேலை கொடுக்குறேன், அந்த வேலை கொடுக்குறேன் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, துபாய்க்கு கூப்பிட்டு போறேன், உன்னை ஃபாரின்ல உன் கை நிறைய சம்பளம் சொல்லிட்டு கூட்டு போய் வனாந்திரத்துல பாலைவனத்துல ஒட்டகம் மேய்க்க அமைச்சிருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு கதை என்ன கதைன்னு. அல்லேலூயா. ஆனா இங்கே இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையோ பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலை. அல்லேலூயா. பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலை. பாருங்க, தகப்பனுடைய வீட்டுல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நன்மை சூழ்ந்து கொண்டிருக்க, கை நீட்டினா ஒரு 2 பேரு,
இப்படி பேசினா 2 பேர், இப்படி நடந்தா 2 பேர். தனக்கு வேலையாட்கள் இருக்கும் பொழுது தன்னுடைய ஆஸ்தியும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் பங்கிட்டு கொண்டு இன்றைக்கோ பன்றி மேய்க்கிற ஒரு வேலைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம பன்றிக்கு வைக்கிற தவிடாகிலும் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த தவிடை எடுத்து சாப்பிடும் போதுதான் தெரியுது, என் தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் சுகமாய், சந்தோஷமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய், களிப்பாய், கொண்டாட்டமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானோ தகப்பனுக்கு சுதந்திரவாளி, நானோ புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றவன். ஆனா நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட இல்லாதபடிக்கு என் வாழ்க்கை இவ்வளவு அவமானமாய், இவ்வளவு கேவலமாய், இவ்வளவு துரதிருஷ்டவசமாய் என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் காரணம் யார் தான்? எல்லாவற்றுக்கும் காரணம் யார்? தகப்பனா? கூட இருந்த நண்பர்களா? எல்லாவற்றுக்கும் காரணம் நான் என்கிற ஒரு உணர்வு அவனுக்குள் வருகிறது. நண்பு சகோதரி சகோதரியே, காலை வேளையில இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீ உனக்குள் ஒரு உணர்வடைய வேண்டும். நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நீ இப்பொழுது கடந்து போகிற பாதை, நீ இப்பொழுது உன்னை சூழ்ந்திருக்கிற காரியங்கள் இது தகப்பனால் கொடுக்கப்பட்டது அல்ல. நீ இதை உன் சம்மதத்தோடு தேடி பெற்றுக்கொண்ட காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் எனக்கு இந்த பலகீனத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன வறுமையில வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என்ன தரித்திரத்துல வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இந்த போராட்டத்தை கொண்டு வந்துட்டாரு, என் வாழ்க்கையில ஒரே பிரச்சனை, எனக்கும் கணவனுக்கும் பிரச்சனை, எனக்கும் மனைவிக்கும் பிரச்சனை, என் வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்ல, ஆண்டவருக்கு கண் இருந்தா இதெல்லாம் என் வாழ்க்கையில கொடுப்பாரான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? தகப்பனை நிந்திக்கிறோம். ஆனா இங்க நமக்கு நல்ல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. தகப்பன் எப்படிதான் அனுப்புறாரு? ஆஸ்தியில பாதியோட அனுப்புறாரு, ஆசீர்வாதமா தான் அனுப்புறாரு. தனக்குண்டான நன்மையை தன்னுடைய ஆசையில தான் சம்பாதித்த தன்னுடைய மேன்மையை தன்னுடைய குமாரன் என்று சொல்லி அனுப்புறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ப்ராசஸ்ல ஒரு சிலர் இப்பதான் தகப்புடைய ஆசீர்வாதத்தை வாங்குற பாத்திரம் உட்காந்துட்டு இருப்பீங்க. தகப்புடைய ஆசீர்வாதத்தை, அப்பா என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா ஒரு சிலர் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் என்ஜாய்மெண்ட் மோட்ல இருப்பீங்க. எப்படி? ஆசைய பாதியை வாங்கிட்டு போயிட்டு நண்பர்களோடு கூட சுகபோகமாய், சந்தோஷமாய், உலகம் தனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எல்லாம் வச்சு அந்த சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அதை செலவு செய்து கொண்டிருப்பீங்க. ஒரு சிலர் பன்றிக்கு கிடைக்கிற தவிடு கூட கிடைக்காம, ஆண்டவரே நான் உங்களை தேடும் பொழுது எவ்வளவு நன்மையா இருந்தேன், இன்னைக்கு இது கூட இல்லையா அப்படின்ற சூழ்நிலை இருப்பீங்க. நான் ஒரே வார்த்தை எல்லாரும் உங்க எல்லாருக்கும் இல்ல, சூழ்நிலைகள் உங்க எல்லாருக்குமே மாறும். ஒரு சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க, ஒரு சிலர் இப்பதான் பங்கை பிரிச்சுட்டு வந்திருப்பீங்க, ஒரு சிலர் உலகத்துக்குள்ள போய் உங்கள் ஆசைகளை சந்தோஷமா செலவு பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் அனுபவப்பட்டு அடிபட்டு என் கர்த்தருடைய சமூகத்தில், என் தகப்பனுடைய வீட்டில் அநேகர் வேலைக்காரர்கள் உண்டு, அவர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, அங்க போனா எனக்கு ஒரு நன்மை மீண்டும் கிடைக்காதான்னு சொல்லிட்டு அங்க போய் நான் ஒரு வேலைக்காரனா மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தகப்புடைய வீட்டிற்கு வரும் பொழுது, ஆமென் சொல்லுங்களேன், தகப்புடைய வீட்டிற்கு வரும் பொழுது என்ன எப்படி இருந்தது? நான் ஒரு வேலைக்காரனோடு கூட ஒரு வேலைக்காரனா நான் வரேன், எனக்கு ஒரு வேலை கொடுப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு வேலை சாப்பாடு எனக்கு கிடைக்கும், என் ஆஸ்தியெல்லாம் நான் அழிச்சு விட்டேன், என் சொத்து பத்தெல்லாம் நான் அழித்துட்டேன், என் வாழ்க்கையில நான் போராடி போராடி இழைத்து போய்விட்டேன், சோர்ந்து போய்விட்டேன், இதுவரைக்கும் இது நான் செஞ்ச காரியத்திலையுமே வாழ்வதற்கு நான் தகுதியற்றவன். சரி, ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா போதும், எங்க அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அங்க போய் நான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை வந்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொஞ்சம் என் நிலைமை மாறினா போதும், என் வாழ்க்கை மாறினா போதும், என் பிரச்சனை மாறினா போதும், இப்ப நான் கடந்து போகிற இந்த பாதை கொஞ்சம் ஆண்டவரை டைவர்ட் பண்ணா போதும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு எண்ணத்தோடு கூட நோக்கத்தோடு கூட நீங்கள் காலையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தகப்பனுடைய வீட்டில் வஸ்திரம் மாற்றப்படும், தகப்பனுடைய வீட்டில் மீண்டுமாய் அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள், தகப்பனுடைய வீட்டில் கொண்டாட்டம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்களேன். இவன் நினைச்சு வந்தது ஒண்ணு, இவன் பெற்றுக் கொண்டது ஒண்ணு. என்ன நினைச்சு வரான்? ஒரு வேலை கிடைச்சா போதும், ஒரு வேலை சாப்பாடு கிடைச்சா போதும், நான் இருந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இழந்து போய் நிக்கிறேன்னு சொல்லி வரான். ஆனால் தகப்பன் அவனை மீண்டுமாய் பிள்ளையாய் தான் பார்க்கிறாரே தவிர அவனை வேலைக்காரனாய் ஒரு நாளும் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப தகப்பன் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, தான் பிள்ளைய தூரத்துல பாக்குறாரு, ஐயோ என் மகன் மாதிரியா இருக்கு, என் பிள்ளை மாதிரியா இருக்கு. பாருங்களேன், பிள்ளை செஞ்ச தப்பு அவர் மைண்ட்ல வரல, பிள்ளை செஞ்ச துரோகம் அவர் கண்களுக்கு முன்பதாக வரவில்லை, பிள்ளை பேசின கடினமான வார்த்தைகள் அவர் கண்களுக்கு முன்பதாக வரவில்லை. இப்ப நீங்களும் நான் அந்த இடத்துல என்ன யோசிப்போம்? அனுபவிக்கிட்டோம், நல்லா அனுபவிக்கிட்டோம். செஞ்சால எவ்வளவு அவமானப்படுத்துறான் என்ன, எவ்வளவு நீங்க அப்பாவா அம்மாவா இருந்து உங்க பிள்ளைங்க நம்ம சொன்னா அப்படிதான் ஒரு என்ன வரும்.
என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு போனான், இனிமே அவனை வீட்டிலேயே சேர்க்க மாட்டேன், அவன் வீட்டுக்கே வரக்கூடாது, அவன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன், என் மூஞ்சில முழிக்கிறது கூட அவனுக்கு அருகதை இல்லை. பேசுவோமா பேச மாட்டேன்? நிச்சயமா பேசுவோம். அல்லேலூயா. பாருங்களேன், உண்மையான தகப்பனுடைய அன்பை பார்க்கணும். நீங்க உள்ள தூரத்துல வரான், ஐயோ என்னுடைய சாயலா யாராவத்த வரான்னு நான் ஏக நாளாய் தேடிக்கொண்டிருக்கிற என்னுடைய மகன், என்னை விட்டு பிரிந்து போன என்னுடைய மகன், அவன் ஆசையை கொண்டு போனது இவருக்கு பிரச்சனையா தெரியல, சொத்துல பாதியை வாங்கிட்டு போனது பிரச்சனையா தெரியல, அவமானப்படுத்துறது பிரச்சனையா தெரியல, ரோட்ல நின்று அவமானப்படுத்தி அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது, எல்லா சொந்த பந்தங்களும் சொத்தை பிரிச்சுட்டு போனது பிரச்சனையா தெரியல. அவர் பார்க்கிறதெல்லாம் ஒன்னே விடுதான், என் மகன் மரித்தான் மீண்டுமாய் உயிரோடு வந்திருக்கிறான், என் மகன் காணாமல் போனான் மீண்டுமாய் வந்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை இப்படிதான் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனுடைய அன்பை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். என் மகன் காணாமல் போனான், அவன் மீண்டுமாய் வந்திருக்கிறான். வேலைக்காரனை கூப்பிடுறப்பா, வாப்பா வா, என் முத்திர மோதிரத்தை எடுத்துட்டு வா, ஒரு அழகான வஸ்திரத்தை எடுத்துட்டு வா. ஏன்னா உடைய வஸ்திரம் எப்படி இருக்கு, அது போடல. ஒருவேளை உடைய வஸ்திரம் என்ன இருக்கலாம், கிழிந்து போயிருக்கலாம். பண்ணி தவிட சாப்பிடுறது கூட சாப்பாடெல்லாம் ஒரு நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாத்துங்க. பன்றிகள் மத்தியில் வேலை செய்யக்கூடிய உடை எப்படிப்பட்ட உடையா, எப்படிப்பட்ட வஸ்திரமா இருந்திருக்கும். ஒருவேளை அழுக்கு நிறைந்த வஸ்திரமாய், பல நாட்கள் குளிக்காம பணாந்திரம், பல நாட்கள் குளிக்காம, உடைய ஆடை அலங்காரங்கள் கலைக்கப்பட்டவனாய், உடைய மேன்மை இழந்தவனாய், உடைய ஆசீர்வாதங்களை இழந்தவனாய், உடைய வஸ்திரம் முழுவதுமாய் ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையில வந்து தகப்பன் முன்னாடி நின்று இருக்கலாம். அல்லேலூயா. உடைய வஸ்திரங்கள் கிழிந்தவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று இருக்கலாம். நல்ல ஆடைதான் போட்டு போனான், போகும்போது உயர்ந்த வஸ்திரங்களா எடுத்துட்டு போயிட்டான். ஆனா வரும்பொழுது அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் இல்லை, கிழிந்த ஆடைகளும் அழுக்கான ஆடைகள், ஒருவேளை ஆடையே இல்லாமல் கூட வந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆடையே இல்லாம கூட வந்திருக்கலாம். இப்ப தகப்பன் பாக்குறாரு, பார்த்துட்டு வேலைக்காரனை கூட சொல்றாருப்பா, உயர்ந்த வஸ்திரங்கள் எடுத்து நமக்கு போடு, உயர்ந்த வஸ்திரங்களை எடுத்து வந்து போடு. இதான் தகப்பனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். நம் தேவாதி தேவனுடைய அன்பு. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்ம சும்மா வாயில சொல்லிட்டு போயிடுறோம். அந்த புத்திர ஸ்வீகாரத்தின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அன்பு இதுதான். நீ எத்தனை முறை ஆண்டவரை ஏமாத்தி இருந்தாலும், எத்தனை முறை ஆண்டவருக்கு துரோகமாய் இருந்திருந்தாலும், எத்தனை முறை பாவம் செய்திருந்தாலும், எத்தனை முறை நீ அவரை சிலுவையில் அறைந்திருந்தாலும், ஆண்டவர் உன்னை புதிய வஸ்திரத்தினால் மூடுமடியாய் எப்பொழுது மீண்டுமா என்னிடத்தில் தேடி வருவாய் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். சொல்றாரு, வஸ்திரத்தை என்ன பண்ணு, எடுத்து கொண்டு வந்து போடு. எப்படி வராரு, அழுக்கான வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம் எடுத்து வாசி. ஒரு வசனத்தை ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு, நல்ல கவனிங்க, உங்களை யாக்கோபு சொல்றாரு, தன்னுடைய வீட்டாரையும் தன்னுடைய ஜனத்தையும் நோக்கி சொல்றாரு, நீங்க உங்ககிட்ட இருக்கிற விக்கிரகங்களை விலக்கி போட்டு நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அப்ப பழைய வஸ்திரம் எதுக்கு, எப்படி இருந்ததா, அழுக்கா இருந்ததா. எப்படி அழுக்கா இருந்தது, அந்நிய தெய்வங்களால. பழைய வஸ்திரம் எப்படி அழுக்கா இருந்தது, அந்நிய தெய்வங்களால. பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜாதி, கர்த்தர் அழைக்கப்பட்ட ஒரு ஜாதி, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தர் எனக்காக தெரிந்து கொண்ட ஒரு கூட்டம் என்று சொல்லி இஸ்ரவேலையும் ஆண்டவர் யாக்கோபையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் இந்த ஜனமோ எப்படி இருக்கிறாங்களா, அந்நிய தெய்வங்களினால அழுக்கா இருக்கிறாங்க. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனையினால இவர்கள் வஸ்திரங்கள் அழுக்கா இருக்கிறதா. அன்பு சகோதர சகோதரியே, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில எது உன்னுடைய வஸ்திரத்தை அழுக்காக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எது உன்னுடைய வஸ்திரத்தை அழுக்காக்கி கொண்டிருக்கிறது? நீ ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் உன்னுடைய பழைய சுபாவங்கள், உன்னுடைய பழைய எண்ணங்கள், உன்னுடைய பழைய காரியங்கள் உன்னை பின்தொடர்ந்து வருமானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ புதிய வஸ்திரத்தை எடுத்து உடுத்திக்கொள். தகப்பனுடைய வீட்டில் அநேக வஸ்திரங்கள் உண்டு, ஆசீர்வாதத்தின் வஸ்திரம் உண்டு. உன் அழுக்கான வஸ்திரத்தை களைந்து போட்டு கர்த்தர் கொடுக்கிற மேன்மையான கனமுள்ள வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்நிய தெய்வங்களை என்ன பண்ணு, களைஞ்சு போட்டு உன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணு, புதுசா நீ மாத்திக்கோ அப்படின்றார். அல்லேலூயா. வஸ்திரம் என்று சொன்னால் ஒரு கணம், வஸ்திரம் என்று சொன்னால் ஒரு மேன்மை. அல்லேலூயா. வஸ்திரம் என்னது, ஆள் பாதி உலகத்துல, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம போட்டு இருக்கிற ட்ரெஸ் தான் நம்மள என்ன பண்ணுவோம், ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏய் அப்படி போ, ஓரமான இல்லை அப்படின்னு சொல்ல வைக்கும். அதனாலதான் உலகத்துல சொல்ல ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை என்பது ஒரு கணம். ஆமென் சொல்லுங்களேன். ஆடை என்பது ஒரு மேன்மை, ஆடை என்பது ஒரு ஆசீர்வாதம். மற்ற கண்களுக்கு முன்பதாக நான் சொல்றது இந்த ஆடையை பத்தி பேசல, நான் கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரத்தை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. உன் அழுக்கான வஸ்திரங்கள் உன்னை இன்னும் சிறுமைப்படுத்தும்.
உன் அழுக்கான வஸ்திரங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது உன் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கும். உன் அழுக்கான வஸ்திரங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற நன்மைக்கு அது தடையாய் இருக்கும். இந்த வஸ்திரத்தை நீ களைந்து போட்டு கர்த்தர் கொடுக்கிற புதிய வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள்ளும் பொழுது அந்த மேன்மையும் கனத்தையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க வசனத்தை. ஆதியாகமம் 9 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் வஸ்திரத்தை எடுத்து இருவருடைய தோள் மேல் போட்டு பின்னிட்டு வந்து அவருடைய தகப்பனுடைய நோவாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். என்ன பண்றாரு? திராட்சை ரசத்தை குடிச்சு, அவருக்கு தெரியாது திராட்சை ரசம் போதையா இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சாரு. போதையாகி மயங்கி விழுந்துட்டாரு. உடம்புல வஸ்திரம் இல்லாம படுத்துட்டு இருக்கிறாரு. வஸ்திரம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? படுத்துட்டு இருக்காரு. அப்போ நோவா தன்னுடைய கனத்தை இழந்தானா? ஆமென் சொல்லுங்களேன். தன் பிள்ளைங்க தன்னுடைய நிர்வாணத்தை பார்க்கும்படியே தன்னுடைய வஸ்திரத்தை இழந்தான் என்று வேதம் சொல்கிறது. இப்ப 2 பிள்ளைங்க, ஒருத்தன் பார்த்து ஏளனம் பண்றான், இன்னும் 2 பிள்ளைங்க என்ன பண்றாங்க? அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்க்காதபடி தன்னுடைய அவருக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்துட்டு பின்னாடியே வந்து என்ன பண்றாங்க? மூடுறத பாருங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, வஸ்திரம், அழுக்கான வஸ்திரம் அல்லது வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது உங்கள் வாழ்க்கையில கிழிந்த வஸ்திரத்தை நீங்கள் உடுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் கனத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்கள் இந்த பூமியில ஒரு நாளும் கனத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற வஸ்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நீங்க ஒரு நாள் ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க ஜனங்க? ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஃபங்க்ஷன் போயிட்டு ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ், ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டு போறவங்க என்ன பண்ணுவாங்க? எப்பா கொஞ்சம் ஓரம் போய் உட்காரு, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, மீன் இருந்ததுன்னா நான் உனக்கு கொடுக்குறேன் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் உனக்கு இல்லாமல் போயிட்டு உலகத்துக்குள்ள போற சந்தோஷமா இருக்கிற சமாதானம் எல்லாத்தையும் எழுந்துட்டு ஆனா தகப்புடைய வீட்டுக்கு வரும்பொழுது கர்த்தர் உனக்கு வஸ்திரத்தை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு உன்னை பழி வாங்குற தேவன் அல்ல. ஐயோ நீ சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டு, நீ உலகத்துல வாழ்ந்துட்டு பாவம் பண்ணிட்டு, நீ அக்கிரமம் பண்ணிட்டு, எனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசிட்டு, ஏதோ காரியத்தில் சூழ்நிலை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் மனசுல வச்சுட்டு உன்னை காயப்படுத்துகிற தேவன் அல்ல. மீண்டும் உன்னை மாற்றி தன்னுடைய மகனாய் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் அவர். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இதான் தகப்பனுடைய அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். கிழிந்த வஸ்திரத்தையும் நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தையும் களைந்து போட வேண்டிய நேரம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுமா? நம்முடைய கிழிந்த வஸ்திரத்தையும் நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தையும் நம் களைந்து போட்டு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த மேன்மையான கனமுள்ள வஸ்திரத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காலையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த அழுக்கான வஸ்திரம் என்பது எதற்கு அடையாளம் சொல்ற பாருங்க. ஆதியாகமம் 37 அதிகாரம் 34 வசனத்தை வாசிங்க. பாருங்க, கிழிந்த வஸ்திரம் எதற்கு அடையாளம் பாருங்களேன்? துக்கத்தோட அடையாளமா. இஸ்ரவேல் ஒரு வழக்கம் இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கு. அவங்க துக்கம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு துக்கம் வந்துருச்சு அப்படின்னா உடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க? கிழித்து கொள்ளுவாங்க. உடைய வஸ்திரத்தை கிழித்து சாம்பலில் உட்கார்ந்து தன் அலங்கார வஸ்திரங்களை எல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுவாங்க? போட்டுட்டு சாம்பல் உட்கார்ந்து அழுது புலம்பி. ஒரு வீட்டுல மரணம் வந்துச்சுன்னா உடனே சட்டை கிழிச்சுப்பாங்க. அல்லேலூயா. கிழிந்த வஸ்திரம் என்பது துக்கத்தின் அடையாளம். உன் வாழ்க்கையிலேயே நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ ஏன் இன்னும் போராடிட்டு இருக்கிற? ஏன் உன்னால மேல வர முடியல? ஏன் இன்னைக்கு கண்ணீர்? ஏன் இன்னைக்கு போராட்டம்? இன்னைக்கு ஏன் உன் வாழ்க்கையில பிரச்சனை மத்தியில் அழுது கொண்டு இருக்கிறாய்? ஆண்டவர் சொல்றாரு நீ அழுது கொண்டிருக்கிறாய்னு சொல்றாரு. ஆனா நீ ஏன் அழுதுட்டு இருக்கிற? நீ இன்னும் தகப்பனுடைய வீட்டுக்கு வரல, அழுக்கான வஸ்திரம் மேல இருக்கு. அல்லேலூயா. நீ தகப்பனுடைய வீட்டுல இருப்பன்னு சொன்னா என்னைக்கே உன்னுடைய வஸ்திரம் மாற்றப்பட்டிருக்கும். இருக்குமா இல்லையா? நீ தகப்பனை தேடி வந்தாலும் தகப்பன் உன்னை பார்த்து விட்டாலும் சத்தியமாய் நிச்சயமாய் உன்னுடைய வஸ்திரம் மாற்றப்படும். அல்லேலூயா. ஒரு வஸ்திரம் மாற்றப்படும். ஏன் உன்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்கிற? இன்னும் தகப்பனை பார்க்கல. உன்னை மனம் திரும்புகிற அனுபவம் இல்ல. கர்த்தரை தேட வேண்டும் என்கிற அனுபவம் இல்ல. அப்பாவுடைய முகத்தை பார்க்கின்ற அனுபவம் இல்ல. இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கை எப்படியாவது நான் என்ன பண்ணிடுறேன்? அந்த மேன்மைகளை விட்டதெல்லாம் அந்த லாட்டரி வாங்குறவங்க, இந்த ரேஸ்ல இருக்கிறவங்க, சூதாட்ட ஆடுறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி இருக்கும்னா 100 ரூபாய் எடுத்துட்டு போவாங்க, 1000 ரூபாய் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டு அந்த 1000 ரூபாய் மொத்தமா விட்டுருவாங்க. அன்னைக்கு திரும்ப ஒரு எண்ணம் வரும், எப்படியாவது விட்டதை என்ன பண்ணணும்? பிடிச்சிடணும். எப்படியாவது விட்டதை என்ன பண்ணிடணும்? பிடிச்சிடணும். போ எங்கேயா கடன் உடனே வாங்கி வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க? அதே சூதுல தான் என்ன பண்ணுவாங்க? இதையும் விடுவாங்க. விட்டோன்னு ஒரு எண்ணம் வரும், எப்படியாவது விட்டதை பிடிச்சிடணும். நான் இவ்வளவு இழந்துட்டேன், எங்க விட்டேன்னா அங்கதான் பிடிக்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க? கடைசியில் அவங்களால வெளியே வரவே முடியாது. எல்லாவற்றையும் இழந்தவர்களாய். இப்ப போன வாரத்துல ஒரு செய்தி, ஒரு நல்ல ஒரு படித்த ஒரு மேதாவி, நல்லா படிச்ச ஒரு மனுஷன் தன்னுடைய பணத்தெல்லாம் என்ன பண்றாரு? ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. திடீர்னு பார்த்தோன்னா கடந்த நாட்களா ஷேர் மார்க்கெட்டு வீழ்ச்சி மேல வீழ்ச்சி. மொத்தமா தான் போட்ட பணம் எல்லாம் ஆயிடுச்சு, ஷேர் மார்க்கெட்ல ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. ஊரை சுத்தி கடன் வாங்கி ஷேர் மார்க்கெட்ல போட்டாரு. எப்படியாவது விட்டதை பிடிச்சிடணும், எப்படியாவது விட்டதை பிடிச்சிடணும், எப்படியாவது எடுத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நண்பர்கிட்ட 40-50 லட்சம் கடனை வாங்கி ஷேர் மார்க்கெட்ல போட்டு கடைசியில் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடுச்சு.
இப்பதான் இவங்க சுயநினைவு வருது. ஐயோ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். சரி, இழந்த மனுஷன் தான் மட்டும் தான் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. அழகான ஒரு குழந்தை, ஒரு அன்பான ஒரு மனைவியையும் கொண்டுட்டு, தான் குழந்தையும் பெண் பிள்ளை ஒரு 15 வயசு இருக்கும், அந்த பெண் பிள்ளையும் கொண்டுட்டு வீடியோ போடுறாரு. இந்த மாதிரி கடன் பிரச்சனை என்ன பண்ணிட்டேன், என் மனைவியும் கொண்டுட்டேன், என் மகளையும் கொண்டுட்டேன், நானும் அவங்கள பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இவரு சூசைட் பண்ணிட்டாரு. என் மனைவியோட அக்கௌண்ட்ல 40 லட்ச ரூபா இருக்கு, யாராருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ நீங்களா என்ன பண்ணுங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டதை பிடிச்சிடுறேன். இப்படியே நீ உலகத்துல ஓடிட்டு இருந்த அப்படின்னா உன்னால் ஒரு நாளும் விட்டதை பிடிக்கவே முடியாது. ஆமான்னு சொல்லுங்களேன். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் உன்னை உள்ளேதான் வச்சிருப்பான், வஞ்சகத்துக்குள்ளேதான் வச்சிருப்பான். உன் ஆண்டவரை அறிந்து கொள்ள விடவே மாட்டான். தகப்பனுடைய வீட்டுக்கு வருவதற்கு அவன் விடவே மாட்டான், அவன் அனுமதிக்கவே மாட்டான். நீ நினைப்ப நான் எப்படியாவது என் சுய பலத்துல சுய மேன்மையில எதையாவது பிடிச்சு நான் மேல வந்துருவேன், நான் உழைச்சு மேல வந்துருவேன், நான் ஜெயிச்சு மேல வந்துருவேன், நான் ஜெயம் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உலகத்துல ஓடிட்டே இருப்ப. கடைசியில முடிவு வரும், நீ ஏமாற்றப்பட்டவனாய். அந்த குமாரனுக்கு ஒரு உணர்வு வந்துடுச்சு. அந்த இளைய குமாரனுக்கு ஒரு உணர்வு. உனக்கு எப்ப வரப்போது உணர்வு? அவனுக்கு உடனே வந்துச்சு. பண்ணி தவறு என்னைக்கு சாப்பிட்டானோ அன்னைக்கு அந்த உணர்வு வந்துச்சு. ஐயோ என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவனுக்கு நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல வஸ்திரம் இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லையே. விட்டதை பிடிக்கணும்னு அங்க தேடல. எடுத்துட்டு வந்த சொத்தை அழிச்சுட்டு எப்படியாவது சம்பாதிச்சுட்டு நான் ஒரு நல்ல மேன்மையோடு ஆசீர்வாதத்தோடு தகப்பன் முன்னாடி போய் நிற்பேன் அப்படின்னு சொல்லி நிக்கல. தகப்பனோடு எப்படி நிக்கணும்? நம்ம அப்படிதான் யோசிப்போம். எதை விட்டனோ இப்படி போனா ஊரெல்லாம் அவமானமா பேசும். என் அவமானமா பேசுறவங்க முன்னாடி என் தலை உயர்த்துற அளவுக்கு என்ன பண்ணணும்? ஜெயிச்சுட்டு தான் போய் நிப்ப அப்படின்னு சொல்லி நிப்ப அப்படின்னா உன்னால் ஒரு நாள் ஜெயிக்கவே முடியாது. நீ தகப்பனுடைய வீட்டுக்கு வந்தா என்று சொன்னால் அவருடைய வீட்டில் அநேக ஆசீர்வாதங்கள் உனக்கு உண்டு. உன் வஸ்திரம் மாற்றப்படும், உன் வஸ்திரம் மாற்றப்படும், உன் கீழ்ந்த வஸ்திரம் மாற்றப்படும். வஸ்திரம் என்பது, அழுக்கான வஸ்திரம் என்பது உடைய துக்கத்தின் அடையாளம். அழுக்கான வஸ்திரம் என்பது உடைய கவலையினுடைய அடையாளம். என்றைக்கு உடைய கவலை மாற்றப்பட வேண்டும்? நீ எப்பொழுது தகப்பன் வீட்டிற்கு வருகிறாயோ அன்றைக்கு தான் உன்னுடைய கவலை மாற்றப்படும். என்றைக்கு தகப்பன் வீட்டுக்கு வருகிறாயோ அன்றைக்கு தான் உன்னுடைய அழுக்கான வஸ்திரம் மாற்றப்படும். அன்பு சகோதரி சகோதரியே, வஸ்திரம் மாற்றப்படுவதற்கு நீ பிரயாசப்படுறாய். அல்லேலூயா. அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கிற தேவனே அல்ல. நீ செஞ்ச தப்பு ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை. உன் பாவமோ உன்னுடைய அக்கிரமோ அவருக்கு முன்பதாக நீ செஞ்ச எந்த ஒரு காரியமோ அவர் பெரிதாக நினைக்கிற தேவன் அல்ல. ஏனென்று சொன்னால் தன் சொந்த குமாரனை இந்த பூமியில் உனக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ரத்தம் இந்த பூமியில் உனக்காக தான் சிந்தப்பட்டிருக்கிறது. உன் பாவத்திலிருந்து உன் அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் தன் சொந்த குமாரனை கொடுத்தவர் உனக்காக மற்ற எல்லாவற்றையும் வரலாறு இருப்பது எப்படி நான் கேட்கிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்களேன், அழுக்கான வஸ்திரம் எதுக்கு அடையாளம்? துக்கத்தோட அடையாளம். அடுத்து சொல்லுது, அழுக்கான வஸ்திரம் என்பது அடிமைத்தனத்தின் அடையாளம். அடிமைத்தனத்தின் அடையாளம். ஒரு சிலருக்குலாம் அடிமைத்தனம் என்ன ஆயிடும்? சுகமா இருக்கும். எப்படி சுகமா இருக்கும்? மொபைல் பார்க்கறது ஒரு அடிமை, அடிக்ஷன். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே தான் இருப்போம். டாக்டர் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சொல்றாங்க, இப்போ ஒரு மணி நேரம் மொபைல் பார்த்தோன்னா பிரஷர் வந்துடும், கண்ணு பாதிக்கப்பட்டுரும். ஆனா என்ன பண்ணுவோம்? சுகமா இருக்கு. அல்லேலூயா. இப்படிதான் நிறைய விஷயம் சொல்லிடும்ல. எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். மைண்ட் சொல்லும், ரொம்ப சொல்லினா காயமாயிண்டா வேண்டாம் அப்படின்னும். ஆனா சொரிய சுகமா இருக்கும். ரத்தம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படி காத்து போட்டு எரியும் பாருங்க. நான் ஏன் இவ்வளவு சொரிஞ்சேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. அழுக்கான வஸ்திரம் என்பது அடிமைத்தனம். நீ எதில் இன்னும் அடிமையாக இருக்கிறான்? அவனுக்கு உணர்வு வந்துருச்சு. ஐயோ நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்தில் அடிக்ஷனா இருக்கிறேன். இந்த அடிக்ஷனை விட்டு நான் எழுந்து மீண்டுமா என் தகப்பன் வீட்டுக்கு நான் போயாக வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. உனக்கு என்னைக்கு வரப்போகுது? வாசிங்க வசனத்தை. ஆதியாகமம் 41:14 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல்கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து ஜெயில இருக்கிறார். யார்? யோசேப். எங்க இருக்கிறாரு? ஜெயில். எப்படி இருக்கும்? ஜெயில் வஸ்திரம் சூப்பரா இருக்குமா? அழகான மினுக்குள்ள வஸ்திரங்களை போட்டுக்கொண்டு அப்படின்னா ஜெயில யோசேப் இருப்பாரு. ஜெயிலுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும். அந்த வஸ்திரம் அழுக்காதான் இருக்கும், பெருசா துவைச்சிருக்க மாட்டாங்க. நீ அங்க போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இந்த பெட்டை மாத்துங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து நீங்க ஒரு நாள் படுத்துட்டீங்கன்னா அப்படின்னா அந்த பெட் என்ன பண்ணிடுவாங்க? பெட்ஷீட்டே டோட்டலா மாத்திடுவாங்க. அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கு ஒன் ஹவர் அதுக்குன்னே வேலை செய்வாங்க. அந்த ரூம் டோட்டலா கிளியர் பண்ணிட்டு நீ போட்ட அந்த பெட்ஷீட்ல அழுக்கே இருக்காது. நீ ஒரு 2 மணி நேரம் தூங்கி இருப்ப. அந்த பெட்ஷீட் என்ன பண்ணிடுவாங்க? மாத்திடுவாங்க. அங்க இருக்கிற எல்லா அந்த பொருட்களையும் மாத்திட்டு என்ன பண்ணிடுவாங்க? புதுசா வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் இல்ல சிறைச்சாலை. அல்லேலூயா. நீ போட்டது தான் போட்டுட்டு இருக்கணும், நீ தான் துவைக்கணும். அது எவ்வளவு நாள் அழுக்கா நீ துவைச்சதோ என்ன பண்ணி ஒரு பேர் இல்ல போற நானே துவைக்கணும் அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு பண்ணி விட்டுருவேன். அல்லேலூயா. யோசிக்கிற வஸ்திரம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. அடிமைத்தனத்தின் அடையாளம். அழுக்கான வஸ்திரம் என்பது ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனம்.
எப்பொழுது கலைந்து போட போகிறாய்? உன் வாழ்க்கையில் இருக்க அடிமைத்தனத்தை எப்பொழுது நீ கலைந்து போட போகிற? எது ஒரு அடிமை? எதுல நீ அடிமையா இருக்கிற? நான் எதுவும் அடிமையா இல்லை. அப்படிங்க என்ன பண்ணுவீங்க? யோசிப்பீங்க. நீ சாப்பிடுற சாப்பாடு ஒரு அடிமைத்தனம். இன்னும் கொஞ்சம் தூங்குறீங்களே, இது ஒரு அடிமைத்தனம். கையில இருக்கிற மொபைல் எந்த நேரமும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நோண்டிட்டு இருக்கீங்களே, இது ஒரு அடிமைத்தனம். பாவம் தான் அடிமைத்தனம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல? உன் நேரத்தை தேவையில்லாத நண்பர்களோடு செலவிட்டுக் கொண்டிருக்கிறாயே, ஆக்கப்பூர்வமான செயல்களை விட்டுட்டு, உனக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்யறதை விட்டுட்டு, தேவையில்லாத நண்பர்களோடு கூட தேவையில்லாத பேச்சுக்களை பேசி நீ அப்படியே அவங்கள சார்ந்து வாழ்ந்துட்டு இல்லை. இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்தை விட்டு நீ வெளியில வரல அப்படின்னா உன்னால இந்த வஸ்திரத்தை கலைந்து போடவே முடியாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். தகப்பன் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு அழகான மினுக்குள்ள உயர்ந்த வஸ்திரத்தை நமக்காக ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். உயர்ந்த வஸ்திரத்தை கர்த்தர் நமக்காக ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். பார்த்தோட சொல்றாரு, என்னுடைய மகன், என் மகன் கூட இருக்கிற மூத்த குமாரன் சொல்றான், எனக்காக இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சது இல்லையாப்பா அப்படின்ற பொழுது, அப்பா அவன் மரித்தான், மீண்டுமாய் உயிரோடு வந்திருக்கிறான். அவன் காணாமல் போனான், இன்றைக்கு தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கான். நாம் சந்தோஷப்படக்கூடாதா? எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் பாருங்க தகப்பனுடைய வீட்டுல. இல்லையா? அந்த இளைய குமாரன் தான் நீங்களும் நானும். அந்த மூத்த குமாரன் யாரு? நமக்கு ஒரு மூத்த சகோதரன் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன ஒரு கோபமா கேட்கிற மாதிரி இருக்கும். கோபப்பட்டுலாம் பெருசா ஒரு கேள்வியை கேட்கிறாரு, நான் இவ்வளவு நாள் கூட இருந்தேன், எனக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது சொல்றாரு, அப்பா சொல்றாரு, நீ என்றைக்கும் என்னோடு கூட இருக்கிறாய், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. ஆனால் இவனோ மரித்தான், மீண்டுமாய் வந்திருக்கிறான். நம்ம சந்தோஷப்பட வேண்டாமா? உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து வந்துக்குவோம். என்ன பண்ணுவான்? உயர்ந்த வஸ்திரம். உயர்ந்த வஸ்திரம் என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு. உயர்ந்த வஸ்திரம் என்று சொன்னால் என்ன? பாதுகாப்பு. எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 41 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்க. இப்ப வாசி அதே வசனத்தை. கொண்டு வந்தார்கள், சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து. யாருக்கு முன்னாடி நிற்கிறானா? யாருக்கு முன்னாடி நிற்கிறானா? ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். அல்லேலூயா. பண்ணிக்கு பின்னாடி ஓடிட்டு இருந்த இந்த இளையகுமாரன் இப்ப ராஜாவுக்கு முன்பதாக நிற்கிறான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. பார்வோனுக்கு முன்பதாக நிற்பதற்கு உனக்கு உயர்ந்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட வேண்டும். உன்னுடைய மேன்மையும் உன்னுடைய கனத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு, ராஜாக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை நிறுத்துவதற்கு நீ அந்த உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள வேண்டும். உன் பழைய வஸ்திரங்களை களைந்து போட்டு, உடைய அழுக்கான வஸ்திரங்களை களைந்து போட்டு, உடைய கிழிந்த வஸ்திரங்களை களைந்து போட்டு நீ ராஜாவுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கொடுக்கிற உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் என்னது? கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மேன்மை, நமக்கு கொடுக்கிற கனம். ஆமென் சொல்லுங்களேன். இவ்வளவு நாள் அதை இழந்திருக்கிறியே, இவ்வளவு நாள் அதை இழந்துட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறியே, நீ என்னைக்கு அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய்? என்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய்? என்றைக்கு அந்த ஆண்டவனுக்கு வைத்திருக்க, தகப்பனுக்கு வைத்திருக்கிற உடைய சுதந்திரத்தை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய்? அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் என்னது? ராஜாவுக்கு முன்னாடி நம்மளை கொண்டு வந்து நிறுத்துமா. இரண்டாவது, உயர்ந்த வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். ஒரு பாருங்களேன், இது வரைக்கும் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திட்டு இருக்கிறான். இப்ப அப்பா சொல்றாரு, இவனுக்கு என்ன பண்ணு, ஒரு புதிய வஸ்திரத்தை, ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை, நல்லா கிளீனா அழகா இருக்கிற வஸ்திரத்தை என்ன பண்ணு, எடுத்து வந்து போடு. நீ என்றைக்கு தகப்பன் வீட்டிற்கு வருகிறாயோ, irrespective of all those things, நீ எதை நினைச்சிருந்தாலும், என்ன காரியத்தை யோசனை எதுவா இருந்தாலும், தகப்பன் வீட்டுல மனம் திரும்பி உள்ள வந்துட்டனா உனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுத்துருவாரு. அந்த வஸ்திரம் பரிசுத்தம் உள்ள வஸ்திரம். ஆமென் சொல்ல. உள்ள வரும்போது அழுக்கா வருவ, உள்ள வரும்போது கிழிந்த வஸ்திரத்தோடு வருவ. ஆனா கர்த்தரை நீ சந்தித்தாய் என்று சொன்னால் நீ இங்கிருந்து போகும்போது வெள்ளையா போவ, உயர்ந்த வஸ்திரத்தோடு போவ, பரிசுத்தமாய் கடந்து போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்ந்த வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். வாசிங்க வசனத்தை. யாத்திராகமம் 19 அதிகாரம் 10, 14 வாசிங்க. 10 வாசிங்க, 14 வாசிங்க. வேகமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடுறேன். நோக்கி இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து. ஆண்டவர் உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவங்கள் சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானது ஒன்று பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரத்தில் இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை நீ புதிதாய் மாற்றுவாய் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்தை உன்னால் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு உங்கள் செவிகளை திறந்து கொடுக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் என்பது பரிசுத்தத்தின் அடையாளம். கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் அவருடைய சத்தத்தை நீ கேட்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை தகுதிப்படுத்தும், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கு நேராய் கொண்டு செல்லும். அல்லேலூயா. இன்னொரு யாத்திராகமம் 28:2 சொல்லுது, இந்த வஸ்திரம் என்பது, ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் என்பது அலங்காரத்தின் அடையாளமா. அலங்காரம் என்னது?
ஒரு அழகு. இதுவரைக்கும் அலங்கோலமான ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இதுவரைக்கும் கவலை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அசிங்கமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தரை சந்தித்த மாத்திரத்துல உனக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்துவதற்கு ஆண்டு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் அலங்கோலங்கள் மாறி உன் வாழ்க்கையில எல்லாம் ஒரு மூலையில இருக்கும். வேலை நினைப்ப வேலை ஒரு மூலையில இருக்கும், குடும்பம் ஒரு பிரச்சனையில ஓடிட்டு இருக்கும், அப்பா ஒரு பிரச்சனை இருப்பாரு, அம்மா ஒரு பிரச்சனை இருப்பாங்க, யாருமே ஒத்துமையா இருக்க முடியாது, யாருமே சமாதானமா இருக்க முடியாது. இதெல்லாம் மீறி எதையான செய்யணும், ஏன் உடம்பே என்ன பண்ணாது, ஒத்துழைக்காது, ஏன் விலகினமே என்ன பண்ணாது, என்ன முடக்கி வச்சிடும். அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. எதை செய்யணும் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது, எந்த காரியத்தை ஜெயிக்கணும் நினைச்சாலும் ஜெயிக்க முடியாது. அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. இந்த அலங்கோலமான வாழ்க்கையை உன்னிலிருந்து நீக்கி உனக்கு அலங்கார வஸ்திரங்களை கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரம் என்பது அலங்காரம், அது அழகானது. எப்படி ஒரு மணவாளன் மணவாட்டிய வசனம் சொல்லுது, கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தன் எப்படி பண்ணிட்டானா, கல்யாண வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டானா, வந்தவனே அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறியே, உங்க வஸ்திரம் எங்கன்னு சொல்லும்போது திருத்துன்னு முழிக்கிறான். திருத்துன்னு என்ன பண்றான், முழிக்கிறான். இவன் என்ன பண்ணு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் போடுங்க. மணவாட்டி தன் வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்துவது போல, அப்ப வஸ்திரம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, திருமண பந்தம். எப்படி மணவாட்டி என்பது சபை, மணவாளன் வரப்போகிறார். அல்லேலூயா. நீ மணவாட்டி என்கிற அலங்காரத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ ஆயத்தமா இல்லை என்று சொன்னால் கர்த்தர் வருவாரு. யார் அலங்காரமா இருக்கிறாங்களோ அவங்கதான் மணவாட்டி, யார் அலங்காரமா இருக்கிறாங்களோ அவங்கதான் மணவாட்டி. அவங்களதான் தெரிஞ்சு பாராண்டவர், என் மணவாட்டியே, என் ரூபவதி நீ வா அப்படின்னு வராண்டவர். அந்த அலங்காரத்தை நீ இழந்தவனா இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை அலங்காரப்படுத்துவதற்கு போதுமான தேவனாய் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். சொல்ல அழகான வஸ்திரம், கர்த்தர் கொடுக்கிற வஸ்திரம் என்பது ஒரு அன்பின் அடையாளமா, அன்போட அடையாளம். ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போவோம்ல, இப்பெல்லாம் கிஃப்ட்லாம் என்ன கொடுக்குறோம், கல்யாணத்துக்கு போனா ஒரு சாரி வாங்கிட்டு போய் கொடுப்போம், இல்ல ஒரு ஷர்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம், ஒரு பிறந்த நாள்ல ஒரு ஷர்ட் வாங்கிட்டு போய் கொடுப்போம். வஸ்திரம் என்பது என்னது, அன்பின் அடையாளம். வஸ்திரம் என்பது ரட்சிப்பின் அடையாளம். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமே கர்த்தர் மேல போடுற வஸ்திரம் தான். நீ வஸ்திரம் இல்லாம உள்ள வர அப்படின்னா நீ ரட்சிக்கப்படாதன்னு அர்த்தம். கர்த்தருடைய வஸ்திரம் உனக்கு இல்ல அப்படின்னா நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நீ இன்னும் பழைய வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறாய், கிழிந்த வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறாய் சொன்னால் உனக்குள் ரட்சிப்பு இல்லை என்று அர்த்தம். அப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தகப்பன் கொடுக்கிற வஸ்திரத்தை நீ பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமா வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சில காரியம் நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான் நீங்க செய்ய வேண்டியது. என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம், என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுமா. மனம் திரும்பி தகப்பன் வீட்டிற்கு நீ வர வேண்டும். இன்னும் மோதிரம் இருக்கு, இல்லையா, என்ன இருக்கான், இன்னும் மோதிரம், உயர்ந்த வஸ்திரம், மோதிரம் இருக்கு, பாதரட்சை இருக்கு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், இன்றாவது நீ உணர்வடைய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையிலாவது நீ உணர்வடைய. தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் உண்டு, அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள், உயர்ந்த வஸ்திரத்தை அணிந்திருக்கிறார்கள். நானோ இன்றைக்கு கவலையிலும் கண்ணீரிலும் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் ஆண்டவரை விட்டு விலகி என் பங்கை வாங்கிட்டு உலக பிரகாரமாய் வாழ்ந்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் திளைத்து இதை விட்டு மீண்டு வர முடியாம எப்படியாவது நான் ஜெயிக்கும் சொல்லி உலகத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரி சகோதரி, அதை விட்டு நீ வெளியே வர வேண்டும். தகப்பனை நோக்கி நீ பார்க்க வேண்டும். மீண்டுமாய் உன்னுடைய கண்கள், உன்னுடைய சிந்தனை ஆண்டவருக்கு நேராய் திரும்பும் பொழுது அவருடைய உயர்ந்த வஸ்திரங்களை போடுவதற்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உயர்ந்த வஸ்திரம் வேணும்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த உயர்ந்த வஸ்திரம் வேணும்? பழைய வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வர வேண்டும். தகப்பனை நோக்கி பார்க்க வேண்டும். நீ ஸ்டெப் எடுத்து வச்சிட்டுனா போதும். ஆமென் சொல்லுங்களேன். நீ வீட்டுக்கு வரணும் அவசியம் இல்லை. ஒரு தயக்கம் இருக்கும்ல, எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டேன், அப்ப அந்த வீட்டுக்கு திரும்ப வரும்போது எப்படி இருக்கும்? அப்பா திட்டுவாரோ, அப்பா அடிப்பாரோ, அப்பா ஏளனமா பேசுவாரோ, 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்திடுவாரோ, தூரத்துல நின்று பாக்குறார். உள்ள வர்றதுக்கு மனசு இல்ல, தகப்பனுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு மனசு இல்லையே. என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு காரியமும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய பிரசுரத்தில் வந்து நிற்பதற்கு தடையா இருக்கிறது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு அது ஒரு தடையா இருக்கிறது. ஏன்னா என் இருதயம் மேல குற்றப்படுத்திட்டே இருக்கு. எவ்வளவு ஒரு ஆவி தெரியுமா, எவ்வளவு ஒரு அக்கிரமக்காரன் தெரியுமா? உங்க அப்பாவை ஏமாத்திட்டு உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இன்னைக்கு நீ உங்க அப்பா கிட்ட போடா, அவனை ஏற்றுப்பாரா? உன் இருதயமே உன கேள்வி கேட்கும், உன் மனசாட்சி உன கேட்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், அப்பா அதெல்லாம் பாக்குற தேவனே அல்ல. இல்லையா, வாசற்படியில கூட வரலையா, வந்து நிற்கும் பொழுது தூரத்தில் அவனை பார்க்கிறார். அன்பு சகோதரிய சகோதரியே, அட்லீஸ்ட் தூரத்திலேயாவது வந்து நிக்க நீங்க பிரயாசப்படுறீங்களா?
நீ வீட்டுக்குள்ள வரணும் அவசியம் இல்லை. தூரத்திலேயாவது வந்து நின்று என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்ற மனம் திரும்புதலின் அனுபவம் உனக்குள் வரும் என்று சொன்னால், இன்றைக்கு உன்னை நோக்கி ஓடி வருவதற்கு உன் தகப்பன் உன்னை நோக்கி வந்து ஆசீர்வதித்து உன் வஸ்திரங்களை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த வஸ்திரம் வேணும்? எல்லாம் எழுந்து நின்று ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்திற்குள்ள நம்ம வரப்போறோம். மீண்டும் ஒரு முறை கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறாய், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. நான் இதுல இருந்து மனம் திரும்பணும், நான் ஏன் மனம் திரும்பணும், நான் எந்த தப்பு பண்ணல, எந்த பாவம் பண்ணல சொல்லலாம். எந்த சகோதரி சகோதரியே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், கிழிந்த வஸ்திரங்களும் அழுக்கான வஸ்திரங்களும் உன் வாழ்க்கையை இன்றைக்கு அமிழ்த்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், நீ மீண்டுமாய் ஒரு விசை தகப்பனுடைய வீட்டிற்கு நீ வர வேண்டும். மீண்டுமாய் ஒரு விசை தகப்பனுடைய வீட்டிற்கு நீ வரும் பொழுது உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்கு, கடந்த வாரத்தில் தியானித்தோம், எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக் கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக் கொள் என்று சொல்லி, இன்றைக்கு ஆண்டவர் அந்த வஸ்திரம்